ஸோ வெல்கம் பேக் டு போறோம்னா மரகத நாணயம் 2 ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸோட ஒரு சீக்வல். சரவணன் சார் படம் அவர் தான் இது டைரக்ட் ஏஆர்கே சரவணன் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. சூப்பர். அதுவரையும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நல்ல வேளை இது வேற யாரும் டைரக்ட் பண்ண இப்போ அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா ஐ ஐ எம் வெரி பர்சனலி வெரி எப்படி சொல்றது? ஆ சர்ப்ரைஸ்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் சாய்ஸஸ், பிளாட் சாய்ஸஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரகத நாணயமா இருக்கட்டும், வீரனா இருக்கட்டும். வீரன்லாம் எனக்கு பர்சனலி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. எனக்கு பர்சனலி வீரன் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. மரகத நாணயம்லாம் சான்ஸே இல்ல. அது ஒரு சரியான டார்க் ஹியூமர் ட்ரிப்பு, செம்ம ரைடு வேற லெவல்ல இருக்கும் அந்த படமே. ஸோ அதுக்கு ஒரு பார்ட் 2 வருதுன்றப்ப ஐ அம் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஏன்னா அதுவும் அவரே பண்றாரு அப்படின்றப்ப அதுக்கு மேல எக்ஸைட்டிங். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாரி சீக்வல் பண்றேன்னு சொல்லிட்டு வேற டைரக்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி செட்டா சொதப்பிருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியே இல்லாம போயிரும். ஸோ அவரு ஏஆர்கே சரவணன் மேல நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஐடியாஸையும், நல்ல ஒரு ரைட்டிங் கொண்டு வருவாருன்றத. ஸோ இது விஷுவலி தான் இருக்குமான்னு தெரியல. பட் ஏதாவது மோஷன் போஸ்டர் மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. சாரி கைஸ். ரெடி போயிடலாம். தான் விடாம கால் பண்ணுவாங்க. சாரிப்பா. கொஞ்ச நேரம்ப்பா. வந்துர்றேன். டிராகன்லாம் வந்து சத்யராஜ் சார், பிரியாபவானி சார் நடிகைகள் ரெடியா இருக்காங்க. டிசைனர் வேற லெவல். சவுண்ட் மியூசிக் தான். இப்போ வரையும் இதுல சில காமெடிலாம் மறக்கவே முடியாது. எம்.எஸ். வாசுதேவன் சார் ட்ராக்கா இருக்கட்டும், ஆனந்த் ராஜ் ட்ராக்கா இருக்கட்டும். அதெல்லாம் சரியான வேற லெவல்ல உள்ள ஒரு காமெடி ட்ராக் அதெல்லாம். பயங்கரமா எல்லா காமெடி ட்ராக்கும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நிக்கி கல்ரானிக்கு மேல் வாய்ஸ் குடுக்கறதுலருந்து எல்லாமே செம்ம இன்னோவேட்டிவான ஐடியாஸ். பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ எனக்கு பர்சனலி ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டூ திஸ். கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்குன்றத நான் நம்புறேன். ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுங்க. இந்த சீக்வல் கர்ஸ் மட்டும் இந்த படத்துக்கு வந்துறக்கூடாது. ஏன்னா இட் இஸ் a வெரி குட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ கண்டிப்பா அது ஒரு நல்ல ஜஸ்டிஸோட எப்படி கதைய கனெக்ட் பண்ண போறாங்கன்றதே எனக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கு ஒரு லூஸ் எண்ட்லாம் இருக்கு இல்லன்னு சொல்ல. பட் ஸ்டில் எப்படி கொண்டு போறாங்கன்றத பார்க்க நான் செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கேன். நியூ கேரக்டர்ஸ் பிரியா பவானி, சங்கர் சத்யராஜ்லாம் வராங்க. ஸோ லெட்ஸ் சி கைஸ் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம். நன்றி.